Good morning, students. 12th Biology, page number 149, the remaining part of interferons. And the yeast Saccharomyces cerevisiae is more suitable for production of recombinant interferons than E. coli. Since E. coli does not possess the machinery for glycosylation of proteins. Interferons are used for the treatment of various diseases like cancer, AIDS, multiple sclerosis, hepatitis C, and ஹெர்ப்ஸ் ஜோய்ஸ்டர். இந்த மறுச்சேர்க்கை இன்டர்ஃபான் உற்பத்திக்கு ஈகோலையை விட சர்க்கோமைசிஸ் செர்விசியே என்னும் ஈஸ்ட் பொருத்தமானதாக கருதப்படுது. ஏனென்றால் இந்த புரதங்களை சர்க்கரை ஏற்றம் கிளைகோசைலேஷன்ஸ் அடைய வைக்க தேவையான இயங்குத்தளம் ஈகோலையில் இல்லை. The machinery for glycosylation of proteins means புரதங்கள். இந்த புரதங்களை சர்க்கரை ஏற்றம் அடைய வைக்க தேவையான இயங்குத்தளம், இந்த மெஷினரி ஆஃப் கிளைகோசைலேஷன் ஆஃப் புரோட்டீன்ஸ், அந்த இயங்குத்தளமானது எதில் இல்லை? ஈகோலையில் இல்லை. இன்டர்ஃபரன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டிசீஸ் லைக் கேன்சர், எய்ட்ஸ், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், ஹெப்படைட்டிஸ் சி அண்ட் ஹெர்ப்ஸ் ஜோய்ஸ்டர்ஸ். இந்த இன்டர்ஃபரன்ஸ் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுது. என்னென்ன நோய்கள் பார்த்தோம்னா புற்றுநோய், எய்ட்ஸு, தண்டுவட மரப்பு நோய், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், கல்லீரல் அலர்ஜி, ஹெப்படைட்டிஸ் சி, ஹெர்ப்ஸ் ஜோய்ஸ்டர்ஸ், அக்கிப்பறை போன்ற பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சைகள் இன்டர்ஃபரான்கள் பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன. In spite of the therapeutic applications, interferons are not within the reach of the common man due to the high cost for its protections. இந்த மாதிரி இந்த இன்டர்ஃபரான்ஸ் பல்வேறு சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படுது. பயன்படுத்தப்பட்டாலும் அவற்றின் அதீதன உற்பத்தி செலவு காரணமாக உற்பத்தி செலவு ரொம்பவும் அதிகமாக இருக்குது. சாதாரண மனிதனுக்கு இன்னும் இந்த ஆர்டிஃபிஷியலாக செய்யக்கூடிய இந்த இன்டர்ஃபரான்ஸ் என்னது எட்டாக்கனியாகவே இன்னும் விளங்குகின்றன. சாதாரண மனிதனுக்கு இன்னும் எட்டாக்கனியாகவே இன்டர்ஃபரான்கள் விளங்குகின்றன. ஏன்னா இதனுடைய உற்பத்தி செலவானது ரொம்ப 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 அதிகமாக இருக்கிறதன் காரணமாக இது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இன்னும் இது கொண்டு வரப்படவில்லை. கொஞ்சம் நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. இப்போ இந்த பேரில் பார்த்தோம்னா இந்த வாட் இஸ் இன்டர்ஃபரான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஃபரான்ஸ் கேட்கலாம். ஸ்ட்ரக்சர் பேஸ்டு ஆல்ஃபா பீட்டா அந்த காமா கேட்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இதில் உற்பத்தி பண்ணாங்க, பிளட்டில் உற்பத்தி பண்ணாங்க. அது அதிக அளவு பிளட் தேவைப்படுது, அதனால் அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் என்னது ஈகோலையில் ஈகோலைக்கு பதிலாக என்ன ஈகோலைன்ற பாக்டீரியம், அந்த பாக்டீரியத்துக்கு பதிலாக எதில் உற்பத்தி பண்ணான்னு பார்த்துருக்காங்கன்னா இந்த ஈஸ்ட்டில் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அந்த ஈஸ்ட்டு பேர் சாக்கரோமைசியஸ் செர்விசியா, அந்த ஈஸ்ட்டை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட்லேருந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இந்த ஈஸ்ட்டு பேரை ஒரு 1 மார்க்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்லா படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்ஃபரான்ஸ் எந்தெந்த நோய்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்றதை கேட்டிருக்காங்க. அதையும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி இந்த பேரில் என்னென்ன இருக்குதுன்றதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.